கல்லூரி பேராசிரியரின் பற்களை உடைத்த காவல் ஆய்வாளர். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்த பேராசிரியரின் பரிதாப நிலை. அதிர்ச்சியில் உறைந்த புதுக்கோட்டை மக்கள். நடந்தது என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா மோகனூர் கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தசாமி மகன் ஆறுமுகம். இவருக்கு திருமணமாகி இந்துமதி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ஆறுமுகம் இயற்பியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்று தஞ்சாவூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 1ஆம் தேதியன்று கந்தர்வக்கோட்டை தாலுகா அரியாணிப்பட்டி கிராமத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் 2 பேரின் இறப்பிற்கு நீதி கேட்டும் கந்தர்வக்கோட்டை காவல்துறையின் சமூக விரோத போக்கை கண்டித்தும் அனைத்து கட்சி கூட்டமைப்பு சார்பில் கடந்த 14ஆம் தேதியன்று ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தனர். கந்தர்வக்கோட்டை காவல்துறையோ வழக்கம் போல் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்காமல் மறுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டமைப்பு சார்பில் காவல்துறையின் மத்திய மண்டல தலைவரை சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளனர். பின்னர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது. தனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்தால் தான் செய்த சமூக விரோத செயல்கள் மற்றும் குற்றங்கள் அனைத்தும் வெளியில் தெரிந்துவிடும் என நினைத்த கந்தர்வக்கோட்டை காவல் ஆய்வாளர் சுகுமாரன் எப்படியாவது ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார். இந்நிலையில் காவல் ஆய்வாளர் சுகுமாரன் பேராசிரியர் ஆறுமுகத்தின் விரோதியான சிவசாமி மனைவி புஷ்பம் என்பவரை தூண்டிவிட்டு கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் பொய் புகார் ஒன்றை கொடுக்க செய்துள்ளார். புகாரின் பேரில் ஆய்வாளர் சுகுமாரன் உத்தரவின்படி காவல்துறையினர் பேராசிரியர் ஆறுமுகத்தின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் தகாத வார்த்தைகளை கூறி அவமானப்படுத்தி காவல் நிலையத்திற்கு இழுத்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சிவசாமி மனைவி புஷ்பம் கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அன்று இரவோடு இரவாக கந்தர்வக்கோட்டை நடுவர் நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்தோடனே நான் ஆட்டோமேட்டிக்காக உறவுக்காரங்களா என்ன சொல்லிட்டு வந்துடுறாங்க. நான் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு மெக்கானிக் ஜாமீன் வாங்கணும்னு சொல்லி கோர்ட்டில் ஆஜராகி ஜாமீன் வாங்கிறேன். வழி தாங்க முடியாமல் ஒரு ப்ரைவேட்டு மெடிக்கலில் மருந்து வாங்கிட்டு மாத்திரை போட்டுட்டு மெக்கானில் தாங்க முடியாமல் தஞ்சாவூர் மருத்துவ கோர்ட்டில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வரேன். அப்போது பேராசிரியர் ஆறுமுகத்தை விசாரணை செய்த நீதிபதி அவரது சொந்த ஜாமீனில் ஆறுமுகத்தை விடுதலை செய்துள்ளார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த கந்தர்வக்கோட்டை காவல் ஆய்வாளர் சுகுமாரன் பேராசிரியர் ஆறுமுகத்தை மீண்டும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து ஜாதி பெயரை கூறி திட்டி அவமானப்படுத்தியுள்ளார். இதில் என்னென்னா காவல் ஆய்வாளர் என்னன்னா என்னோடய ஜாதியை மென்ஷன் பண்ணி அடிக்கிறார். நீ டிஐஜிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, ஐஜிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, அவ்வளோ தனவட்டம் அவனுக்கு, பரப்பையிலலாம் அவளை கொழுப்பு இருக்க அவனுக்கு ஏண்டா அப்படின்னு சொல்லி என்னை உரிமைகளை பேசுகிறாரு. நான் ஒரு கிராஜுவேட் பட்டதாரி, இவ்வளவு படிச்சிருக்கிறேன், அவரோட கூடுதலாக படிச்சிருக்கிறேன். சமூகத்தில் சட்டத்தை மதிக்க வேண்டிய அதிகாரி காலால் அடிப்பது உதைப்பது தப்பு. என்னக்கிட்டே சட்டத்தை மீறி இவ்வளவு பேசுகிறாங்கன்னா படிக்காத மக்கள்கிட்ட என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் என்னுடைய ஜாதியை இழிவுபடுத்துகிறாங்க, என்னை அடிக்கிறாங்க, முகத்தில் குத்துறாங்க, முதுகில் குத்துறாங்க, புருஷ் காலர் வைக்கிறாங்க. இவ்வளோ அட்டுகளை செஞ்சுட்டு அவங்க கம்பீரமாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனவே இது மாதிரி ஊடக நண்பர்கள் இதை என்னை இந்த நியூஸை வெளியில் கொண்டு வந்த பெருமை எழுத்தாளர் துறை குணாவை சேரும். அவர் தான் காவல் சித்திரவதை இயக்கத்திற்கான ஒரு கூட்டு இயக்கத்தை கட்டுப்படுத்தி இந்த அட்டுழியத்தை தோல்வியுறிச்சி வெளியே கொண்டு வந்திருக்காரு. எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா பின்னர் காவல் நிலையத்தின் பின்பக்கம் பேராசிரியர் ஆறுமுகத்தை தூக்கிச் சென்று பூட்ஸ் காலால் முகத்தில் தாக்கியுள்ளார். மேலும் அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் வீரபாண்டியன் உட்பட மற்ற காவலர்களும் பேராசிரியர் ஆறுமுகத்தை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் பேராசிரியர் ஆறுமுகத்தின் உடலில் பலத்த உள்காயம் ஏற்பட்டதோடு 4 பற்கள் உடைக்கப்பட்டு நிலை குலைந்து காவல் நிலைய வாசலில் கிடந்துள்ளார்.
கந்தர்வக்கோட்டை காவல்துறையினரின் வெறிச் செயலால் செய்வதறியாது திகைத்து நின்ற ஆறுமுகத்தின் மனைவி காவல்துறையினரின் மிரட்டலுக்கு பயந்து அவரை மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா மோகனூர் கிராமம் ஆதிதிராவிடத்திலிருந்து பேசுகிறேன். இது மாதிரி 13/11/2024 அன்று நைட்டு வந்து கந்தரக்கோட்டை காவல் நிலையத்திலிருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து புகார் மேலே வந்திருக்கு, நீ வந்து ஒரு பொம்பளை வந்து அடிச்சியான், ரேப்பிங் கேஸு அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரை வந்து அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. நாங்கள் பின்னாடியே பிள்ளைங்களோட கூட்டிகிட்டு போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சு எங்கள் வீட்டுக்கார செல்ஃபோன் வாங்கி அதில் உள்ள ஆவணங்கள் எல்லாமே அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீதிபதியை ஆஜர்படுத்தி அவங்க சொந்த ஜாமீனில் வெளில வர்றாங்க. வந்தவங்க செல்ஃபோன் வாங்கிட்டியான்னு என்னை கேட்டாங்க. இன்னும் வாங்கலைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஆய்வாளர்கிட்ட வந்து செல்ஃபோன் கொடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார வந்து நான் தந்தால் தான் போவேன்னு சொல்லி வாசலில் உட்காந்துட்டாங்க. பணியனை தூக்கி எங்கள் வீட்டுக்காரை வந்து காலாட்டையும் கையாட்டையும் வச்சு தகாத வார்த்தையெல்லாம் பேசி, நீ வந்து எஸ்சி வந்து ஒரு ஆதிதிராவிட மக்கள்னா பெரிய இவனா, ஐஜிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, இவனா அவனான்னு கண்ணாப்பினான்னு பேசி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு எங்கள் நாத்தனார்கிட்ட வந்து செல்ஃபோன் வாங்குறாங்க. வாங்கிட்டு மறுநாள் நாங்கள் வந்துட்டோம். மறுநாள் வந்து நீதிபதியில் வந்து ஆஜராகி ஜாமீன் வாங்கி வந்துட்டோம். வழி தாங்க முடியாமல் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதி பட்டிருக்கோம். இவங்க மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் காவல் ஆய்வாளர் சுகுமாரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பேராசிரியர் ஆறுமுகத்தின் உறவினர்கள் தமிழக அரசிற்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து சமூக ஆர்வலரும் எழுத்தாளருமான துரை குணா கூறுகையில், காவல் ஆய்வாளர் சுகுமாரன் கடந்த வருடம் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றிய போது புகார் கொடுக்க வந்த இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்ததன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் இருந்தவர் என்றும், கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் கந்தர்வக்கோட்டை காவல் ஆய்வாளராக நியமிக்கப்பட்ட சுகுமாரன் கட்ட பஞ்சாயத்து, மணல் கடத்தல், லாட்டரி சீட்டு விற்பனை, ஒயின் ஷாப், பார் இப்படி எண்ணற்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஊக்குவித்து அவர்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுகா மோகனூர் கிராமத்தை சார்ந்த பேராசிரியர் ஆறுமுகம் என்பவரை கந்தரக்கோட்டை காவல் ஆய்வாளர் சுகுமார் என்பவர் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து பற்களை உடைத்து தற்பொழுது பேராசிரியர் ஆறுமுகம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கான காரணம் என்னவென்றால், நவம்பர் 1ஆம் தேதி ஆரணிப்பட்டி என்ற கிராமத்தில் 2 இளைஞர்கள் வந்து மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. இது சம்பந்தமாக ஒரு கூட்டு இயக்கத்தை உருவாக்கி அந்த இளைஞருக்கு நீதி வேண்டி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அதில் ஒருங்கிணைப்பாளராக பேராசிரியர் ஆறுமுகம் இருந்தார். 13ஆம் தேதி 14ஆம் தேதி நடக்க வேண்டிய கூட்டத்துக்கு 13ஆம் தேதி அனுமதி இல்லைன்னு சுகுமார் வந்து அதை வந்து அனுமதி மடிப்பு கடிதம் கொடுத்துருக்காரு. இது சம்பந்தமாக நீதிமன்றம் போனால் நிறைய விளைவுகளை சந்திக்க வந்துடும், உண்மை வெளியே வந்துடும். அப்படிங்கிறதுனால சுகுமார் என்பவர் ஒரு பொய் புகாரை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஆறுமுகம் அவர்களை அடித்து துன்புறுத்தியிருக்கிறாரு. கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வரும் சாமானிய மனிதர்களை மிரட்டுவது, அவதூறாக பேசுவது, சாதி பெயர்களை கூறி அவமானப்படுத்துவது, ஆபாசமான முறையில் பேசுவது என எல்லா குற்ற செயல்களையும் செய்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றார். தன்னை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் உறவுக்காரர் என்றும், தன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி அனைத்து விதமான சமூக விரோத செயல்களையும் கந்தர்வக்கோட்டை காவல் ஆய்வாளர் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இருக்க மாட்டாரு. அங்கே கந்தரக்கோட்டையில் முருகையா லாட்சின்னு ஒரு லாட்சி இருக்கு. அங்கே தான் மொத்த சமூக விரோத செயல்களும் அங்கே தான் நடப்பதாக அந்த பகுதியில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இவர் அடிக்கடி அந்த லாட்சிக்கு தான் போய்த்து வரதாக தகவல் சொல்கிறாங்க. பெரும்பாலும் யூனிஃபார்ம் போடுறதில்ல. காவலத்துக்கு வரக்கூடிய எல்லா சாமானிய மனிதர்களையும் வாடா போடா என்று பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறது, சாதியை சொல்லி பேசுகிறது, இது போன்ற சமூக விரோத செயலை தொடர்ந்து செய்கிறாரு. இவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும். இது சம்பந்தமாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பெயரை பயன்படுத்திக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளை எதிர்கட்சியை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் மீது துறரீதியான நடவடிக்கை இல்லாமல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர் நடவடிக்கை எடுத்து இவர் கைது செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.
தொடர்ச்சியாக சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு தமிழக காவல்துறையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி வரும் காவல் ஆய்வாளர் சுகுமாரன் மீது தமிழக அரசு உடனடியாக விசாரணை நடத்தி காவல்துறையிலிருந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற அராஜகத்தை யாரும் வெளிப்படுத்த எல்லாமே பயப்படுறாங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது போன்ற விஷயத்தை இது போன்ற ஊடகங்கள் வெளிக்கொண்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். ஒருபோதும் விட மாட்டோம். ஏன்னா என்னுடைய படிப்பு, என்னுடைய கல்வி சமூகத்திற்கு, அறிவுக்கு இதுவரையும் பயன்பட்டுருக்கு. ஒருபோதும் பிறருடைய அழிவுக்கு பயன்பட்டதில்லை. ஆனால் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் வேணும்னு திட்டமிட்டு என்னுடைய தவறான புகாரை பதிவு செய்து எங்கள் குடும்பத்தையும் என்னையும் மன உளைச்சல் ஆளாக்கியிருக்காங்க. என்னை தாக்கியிருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, ஜாதி தொடி திட்டிருக்காங்க, என்னுடைய பற்களை சேதப்படுத்தியிருக்காங்க. குடும்பத்தார் முன்னிலை என்னை தாக்கி அவமானப்படுத்தியிருக்காங்க. என் குழந்தைங்களாம் பார்த்து யாரை போல வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆசை கனவுலாம் செலுத்தியிருக்காங்க. எனவே சமூக ஊடகம் இந்த வெடிச்சத்துக்கு கொண்டு அந்த தவறு செய்த அதிகாரி எஸ்.ஐ. வீரபாண்டியன், காவல் ஆய்வாளர் சுகுமார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். காவல் ஆய்வாளர் சுகுமாரன் மீது தமிழக அரசு நடவடிக்கை பாயுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெம் டிவி செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் மேனகாவுடன் கந்தர்வக்கோட்டை செய்தியாளர் பாலமுருகன்.